Om Shanti. Good morning. Baba has been concerned about how we use our time. Time not just in terms of action, but time in terms of our thoughts, our words, and our actions. And how it's important that we make a budget for ourselves. Why? Because we're going to need a stock with which to be able to face whatever situations may come. And if we don't have that stock that's already collected, then how can we serve ourselves, everyone around us, for the world also? Because Baba's asking the question, what is it that makes you lose your stage of being the sovereign of the self? If you're the sovereign of the self, then at no point can any of your sense organs, either the physical ones or the Gyan Indriya, the subtle ones of mind and intellect and sanskar, deceive you. And if today you're being deceived by those, then it's because there's a leakage somewhere. You don't have the power, you don't have the capacity to be able to control and rule yourself. And if you say things that you regret afterwards, or you look at things and it distracts you, how is it possible for you to rule the world if you're not able to rule yourself? So again, it's a very powerful, beautiful Murli, but in particular, Baba's asking us to make a budget. How do we use our thoughts? And it's not just a question of, was it sinful, but was it wasteful? Because if there's waste thoughts, that's also a big drain on my energy. நீங்க அதை சக்தி வாய்ந்ததாக பயன்படுத்துறீங்கன்றதை பற்றி சொல்லணும். சொல்றார், எதுவுமே வீணானதாக இருக்கக்கூடாது. பாபாவுடைய முரளி எப்பொழுதுமே 2006 கண்டு இல்ல, இது 2006ஆம் ஆண்டு முரளி, 18 ஜனவரி. ஆனால் இந்த முரளி இன்றைக்கும் பொருந்தும். ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு கூட நாங்க சொல்றோம் இல்லையா, செய்கிறோம், அதுக்கு பிறகு அது வீணானதுன்னு நாங்கள் சிந்திக்கிறோம். அதனால நேரம் இழக்கப்படுது இல்லையா, அதுக்கு பிறகு அதை நாங்கள் எங்களால திரும்ப பெற முடியாது. ஏதாவது நாங்க இழக்கும் பொழுது எங்களுக்கு தெரியாது எப்ப நாங்க திரும்பி போவோம் என்று. ஆனால் இன்றைக்கு நான் வீணானதை குறைக்கிறேன் என்று சொல்லி சொன்னால், அப்பொழுதுதான் என்னால தேவையானதை சேகரிக்க முடியும். तो आज और घर जाने में जितना समय है और हमें पता नहीं है कि वो कब है, बट अगर आज से जो भी वो कट आउट करना चालू करें, நாங்கள் அதை சிந்திச்சு பார்க்க வேணும். तो जो भी हो, என்னுடைய அமைதி, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய தூய்மை, இதை சேகரிக்கக்கூடியதாக இருக்க வேணும். நான் பாபா கேள்வி கேட்கிறார், 108 தயாரா இருக்கிறீங்களாண்டு. அந்த நேரத்துல மதுவனத்துல முன்னுக்கு இருந்தவர்கள் பாபாவுக்கு நீங்க முரளிய ஃபுல்லா கேட்பீங்க. ஆனால் தாதிஜி உங்களின் சார்பாக பேசினார்கள், 108 தயார். அவர் சொன்னார், நல்லது, நாங்க பாக்குறோம் நிறைய ஆத்மாக்கள் தங்களுடைய கர்ம விதநிலை பறந்து போவோம். அந்த கர்ம இதே நிலையை அடைந்து பறந்து போயிட்டார்கள். ஆனால் அந்த 108
பாபா வந்து இன்னமும் எங்களுக்கு தீவிரமான முயற்சி செய்யறதுக்கு தூண்டுறார் என்றால் இன்னமும் நிறைய இடம் இருக்குது அதுல. அது எப்பொழுதுமே சொல்றது பாபா வந்து எப்பொழுதுமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த 108ல இடம் இருக்கும். 8 இப்ப நான் நினைக்கிறேன் 8 இல்ல 8 போயிட்டுது. 8 வந்து தயாரா இருக்குது. 108ல இன்னமும் இடம் இருக்குது. ஆனால் நான் அந்த தீவிரமான முயற்சியை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எல்லாமே என்னுடைய எண்ணத்தில தான் ஆரம்பிக்குது. நிறைய முரளிகள் நாங்கள் கேட்கிறோம். ஆனால் உங்களுடைய வீணான எண்ணங்களை முடிச்சிட்டீங்களா? பாபா வந்து அதுக்கான விதவிதமான வழிகளையும் சொல்றார். ஒரு ஆத்மா எல்லாரில இருந்தும் தீதிமார்கள், தாதிமார்கள், அம்மா வந்து முதல்ல போனார்கள். அதுக்கு பிறகு போனது தாதி புஷ்பசாந்தா. அவர்கள்தான் குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கருவியாக இருந்தார்கள். அவர்களுடைய மகளுடைய திருமணத்தின் பொழுதுதான் எல்லாமே ஆரம்பிச்சது. அது பிப்ரவரி சிவராத்திரி 83ல. அதுக்கு பிறகு போனது தீதி மன்மோகினி ஜூலைல. தீதியினுடைய மாதம் இது. அதனால தீதியினுடைய மாதத்துல தீதியை நினைவு செய்கிறோம். இந்த யோகம் இல்லையா? எத்தனை பேர் தீதியை சந்திச்சிருக்கிறீங்க இங்க? கொஞ்சம் பேர் தான். அதனால நிறைய பேர் வந்து தீதியிலிருந்து பராமரிப்பு பெற்றுக் கொண்டவர்கள். தீதிக்கு மந்திரம் இருந்தது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கொண்டு வந்து 82ல நியூயார்க்கு வரும் பொழுது, லண்டனுக்கு வரும் பொழுது 83ல தீதி போயிட்டார்கள். அதனால இந்தியாவில இருந்து நியூயார்க்கு வந்து அந்த நேரங்கள்ல ஃப்ளைட் எல்லாமே கொஞ்சம் இல்லையா இதுதான். ஆனால் அப்போதான் அவங்க ஆரம்பிச்சார்கள் நாங்க வீட்டுக்கு போகணும் என்று சொல்ல ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தீதி வந்து அப்போ தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு தெரியாது தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் வந்து தனக்குள்ள முயற்சி செய்ய போறாங்க தனக்கு என்றால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தன்னுடைய நேரம் இதுதான் போகணும் என்று. ஆனால் அந்த நேரத்தில் எங்க போனாலும் அவர்கள் எப்பொழுதுமே சொன்னது நியூயார்க், கரிபியன், லண்டன் எல்லாம் வரும் பொழுதும் சொன்னது நாங்க எப்ப வீட்டுக்கு போகணும். அதாவது ஜானகியோட நேரம் செலவழிச்சார்கள். அது பிறகு இந்தியாவுக்கு போய் பிறகு அவர்கள் சரணம் விட்டார்கள். ஆனால் அப்ப அது ஒரு மந்திரம் இல்லையா, வீட்டுக்கு போகணும்ன்றது. இன்னொரு மந்திரம் தீதி வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்றது சமர்ப்பணம் இல்லையா. அவர்கள் தான் அந்த 400 பேர் சமர்ப்பணமானார்கள் இல்லையா. அதுல முதலாவது தீதி தான். அதனால அவர்களுடைய தாய் அவர்களுக்கு பாவ தெரியும் முதல்ல பௌதீகமாக. அவர்களுடைய அம்மா வந்து சத்சங்கத்துக்கு போகும் பொழுது மகளை வர சொல்லும் பொழுது அது கோபிதான் அவர்களுடைய பெயர். அவர்கள் முதலாவது கோபியானார்கள். உண்மையாகவே பாபாவுக்கு சரணடைந்து முதலாவதாக. அதனால அதுல இருந்து அவர்களுக்கான மந்திரம் ஒரே பலம் ஒரே ஆதாரம், ஒரே பலம் ஒரே ஆதாரம் என்றுதான் அவர்களுடைய மந்திரமாக இருந்தது. அவர்களுக்காக அவர்கள் ஒரு வழிமுறை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் முரளியை மற்றவர்களுக்கு வாய்ச்சதில்லை. அவர்கள் வந்து முரளி கேட்டுத்தான் வழக்கம். மதுபனத்திலேயோ சரி எங்க இருந்தாலுமோ முன்னுக்கு இருந்து முரளி கேட்பார். முரளியில வந்து எல்லாமே எழுதுவார்கள், கேள்வி பதில்கள் இல்லையா. இப்ப முரளியில நீங்க கேட்கிற கேள்வி பதில்கள் வந்து அவர்களுடைய நோட்ஸ் தான். அவர்கள் வந்து சாக்கார முரளிகள்ல இருந்து எல்லாமே
ரிவைஸ் அண்ட் மீட்டர் செய்யும் பொழுது வரும் பொழுது அவர்கள் நோட் புக்களோட வருவார்கள். மொத்தமான ஒரு நோட் புக்கோட ஒரு பேன் எடுத்து சிந்தியில தான் அவர்கள் எல்லாம் எழுதியிருந்தார்கள். நாங்க சொல்லுவோம், தீதி நீங்க என்ன எழுதுறீங்க என்று தீதி சொல்வார்கள், நான் வந்து மாணவன், அதனால தாதிஜி வந்து பாபா மைக் என்று கூப்பிடுறார்கள், தீதிய மைட் என்று சொல்வார்கள். பாபா சொல்லும் பொழுது அப்ப தெளிவாக தெரியல, ஆனால் தாதி வந்து அந்த பாகத்தை எடுக்கும் பொழுது அது தெளிவாக இருந்தது. தாதி தான் மைக். உலகத்துக்கு முன்னுக்கு அவர்கள் தான் வெளிப்பட்டார்கள். தீதி வந்து சக்தியாக பின்னுக்கு இருந்தார்கள், சக்தியை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் பின்னுக்கு இருந்து. அதனால ஆரம்ப காலத்துல மதுவனவாசிகளாக இருந்தவர்கள் வந்து எப்பொழுதுமே சொல்வார்கள், தீதியினுடைய அந்த வழிகாட்டல்கள் தான் யக்கியத்தை முழுமையாக வந்து நிலைப்படுத்தியது பாபாவுக்கு பிறகு. என்று சொன்னால் பாபாவோட அவர்கள் 4 வருஷம் அம்மாவுக்கு பிறகு இருந்தார்கள். அப்ப இந்த ஒரே பலம் ஒரே ஆதாரம், தீதியினுடைய வாழ்க்கையே அதுதான், அப்படித்தான் இருந்தது. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, சட் சங்கத்துக்கு அல்லது அவர்கள் வந்து சமர்ப்பணமானார்கள் இல்லையா? அப்போ அதுக்கு பிறகு அவர்களுடைய சகோதரனுடைய குழந்தைகள் அது எல்லாமே தாதி பிரிட்ஜ் சாந்தானுடைய குடும்பம், அப்படி எல்லாருமே வந்தார்கள் சேர்ந்து, தாய் குழந்தை பிறகு எல்லாமே ஒரு இல்லையாகு ஷீலிந்திரா தாதி 6 பேர் அந்த குடும்பத்திலிருந்து வந்தார்கள் ஒரே நேரத்துல, அந்த அவர்களுடைய அந்த நெருங்கிய குடும்பத்திலிருந்து. அதுவே ஒரு இல்லையா? அப்போ எதிரில் இருக்கிறவர்களுக்கு வந்து அது ஒரு ஆரம்பம் இல்லையா? ஏன்னு சொன்னால் இந்த அதிதர்ம சாந்தானுடைய குடும்பம், இவர்களுடைய முக்கியமான இவர்களுடைய குடும்பத்திலிருந்து எல்லாருமே பாபாட்ட வரும் பொழுது, அப்போ தாதி தர்மசாந்தா, தாதி பிரிஜிந்திரா அப்ப எல்லாருமே இங்க வரும் பொழுது அப்போ எதிர்ப்புகளும் அதிகரிச்சது. ஆனால் இவர்களுடைய அந்த சக்தி, இவர்களுடைய அந்த தியாகத்தின் மூலமாகத்தான் இந்த யஜ்யம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது. அப்போ நாங்க பார்க்கலாம் அவர்கள் எப்படி அந்த 8 ரத்தினத்தில் ஒருவர்களாக ஆகிறார்கள் என்றது, அந்த அவர்களுக்கான அந்த சக்தி எல்லாமே அந்த நடைமுறையில புலப்பட்டது. அவர்கள் இப்பவும் வந்து தங்களுடைய தேவதை ரூபத்துல எங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எப்பொழுதுமே நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள், சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். நிறைய ஆத்மாக்கள் தீதியினுடைய விஷன் காட்சிகள் கிடைந்திருக்கும் ஆரம்ப காலங்கள்ல. இல்லையா? ஒரு அப்போ இங்க சேவைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கும் நிறைய காட்சிகள் கிடைத்தது. அவர்களும் வந்து தீதியினுடைய காட்சிகளை பார்த்து பிறகு தீதியை சந்திச்சு அந்த மாதிரி சேவைகள் நிறைய ஆரம்பிச்சது. இன்னொரு நபர் கூட சேவையினுடைய ஆரம்பத்துக்கு லண்டன்ல அவர் வந்து மதுபனத்துக்கு கெஸ்டாக வரும் பொழுது கொஞ்ச நாள் கூட தங்குறதுக்கு தீதி பர்மிஷன் கொடுத்தார்கள். அவர் தங்கினார். அந்த நேரத்துல ஒரு வியாழக்கிழமை காலமே தீதி போக் ஆஃபர் பண்ணும் பொழுது, திருஷ்டி கொடுக்கும் பொழுது அவர்களுடைய திருஷ்டி அவரை வந்து பறக்க வைத்தது. அதுக்கு பிறகு அந்த நேரத்திலிருந்து அவர் பிராமணன் ஆயிட்டார். இப்பொழுதும் வந்து அவர் இப்போ இருக்கிறார். அவர் இன்னொரு விஷயம், அவர்களுடைய திருஷ்டியில பாபானுடைய அந்த காட்சியை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் கேட்பார்கள். அவர்கள் முரளி வாசிக்கிறது இல்லை இல்லையா? தாதிஜி தான் முரளி வாசிப்பார்கள். தாதி ஜானகி தான் வகுப்பு நடத்துவார்கள். தீதி எப்பொழுதுமே எனக்கு சொல்றது, 4 பேரை கூட்டிக் கொண்டு வர சொல்லி ஒரு நாளும் பின்னேரம் ஒரு 4:30 போல. பின்னேரங்கள் அவர்கள் பெருசா ஓய்வு எடுக்கிறது இல்லை. 4:30 இருந்து 5:30 மட்டும் யோகம் நடத்துவார்கள் 4 பேருக்கு. அப்ப சிந்திச்சு பாருங்க, 4 பேருக்காக யோகம் நடத்துவார்கள்.
ஏனென்று சொல்லி சொன்னால் அஹ், அதுதான் அவர்களுடைய அந்த பராமரிப்புக்கான விதயம் என்று. ம். அதனால ஆரம்ப காலத்துல 77 78 அந்த நேரத்துல 1978 77 4 பேர் அஹ், வேற வேற பாகத்துல இருந்து வந்திருப்பார்கள், வெளிநாட்டாக்கள். அப்ப அவர்களை வச்சு அவர்களுக்கு தனியாக யோகம் நடத்துவார்கள். அப்ப தீதிக்கு முன்னால் அவர்கள் வரும் பொழுது தீதி வந்து அஹ், அவர்களுடைய அந்த பாகம் இல்லையா, அவர்களுடைய பெயர், அவர்கள் இந்த நாட்டில இருந்து வந்திருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து கூட வந்திருந்தார்கள் இந்த நேரத்தில். அப்போ அப்போ அப்ப அவர்கள் திருஷ்டி கொடுப்பார்கள், யோகம் நடத்துவார்கள். 5 மணி 5:30 வரைக்கும் அவர்களுக்கும் சில வார்த்தைகள் சொல்லுவார்கள், ஏதாவது கேள்வி கேட்பார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் போனதுக்கு பிறகு இது சொல்லுவார்கள், அவர்களை பற்றியும் ஒவ்வொரு விஷயம் எனக்கு சொல்லுவார்கள். அப்போ ஆஹ், அவர்களை எப்படி பராமரிக்கிறதுன்றதுக்கு இது சொல்லுவார்கள் இப்படி என்று. அப்போ அவர்களுடைய அந்த தரத்தை தீதி வந்து பார்ப்பார்கள். அந்த அந்த யோகம் நடத்தும் பொழுது அவர்களை பராமரிக்கிறதுக்கான வழிமுறைகள் பாபாவும் அது செய்திருக்கிறார். பிரம்மா பாபா, அவ்யக்த பாப்தாதா உங்களுக்கு தெரியும். ஆஹ், தீதி எப்பொழுதுமே சொல்றது, அஹ், தீதி வந்து பிரான்ஸ்ல போனதில்லை முழுமையாக. அஹ், கிருஷ்ணனுடைய காட்சி பார்த்திருக்கிறார்கள், ஆனால் தீதி வந்து பிரான்ஸ் போனதில்லை. ஆனால் அவர்களுடைய யோக சக்தியினால, அஹ், பாபாவினோட சக்தியினால ஒவ்வொரு ஆத்மாவையும் தெரிஞ்சு அவர்களுக்கு பராமரிப்பு வழங்கி கொண்டிருந்தார்கள். சுதேஷ் தீதி, மோயினி தீதி அந்த நேரம் டெல்லியில இருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், தீதியினுடைய திருஷ்டி அதுதான் அவர்களை வந்து சமர்ப்பணமாகறதுக்கு உதவியது, பாபாவுக்கு நெருக்கமாக வாரத்துக்கு உதவி செய்தது. அது ஜானகி கூட சொல்றது எப்பொழுதுமே. தீதியோட அவர்களுடைய உரையாடல்கள் தான் பாபானுடைய அந்த அனுபவத்தை கொடுத்தது, பாபா நண்பராக அனுபவம் செய்யறதுக்கு கொடுத்தது. என்றால் தாதி ஜானகி பக்தியில இருந்தார்கள் நிறைய. இப்ப பாபாவை சந்திக்கும் பொழுது அது கூட அவர்களுக்கு ஒரு இது, அந்த நண்பர் என்ற உறவு முறை வந்து அவர்களுக்கு இருக்கல. ஆனால் தீதியோட பேசும் பொழுதுதான் தீதி சொன்னார்கள், இறைவனை உங்களுடைய நண்பனாக அனுபவம் செய்யும் பொழுது அது அவர்களுக்கு வந்து உறவு முறை. அது வரைக்கும் அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த உறவு முறையும் கொண்டிருந்தார்கள் இறைவனோட. அதனால தாதி எப்பொழுதுமே சொல்றது, பிராமண குடும்பத்துல எனக்கு நண்பர் இருந்தா தங்குறது இல்லை, தங்கி இருக்கிறது இல்லை, ஆனால் உங்களை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய நண்பர். அது பற்றி பெரும்பாலுமே யாராவது ஏதாவது சொன்னால், அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சில நேரத்துல நாங்க சொல்ல இல்லையா நீ என்னுடைய நண்பன் இல்லை என்று. ஆனால் அப்படி இல்லை இல்லையா. அப்ப உண்மையான நட்பு இறைவனோட நாங்க கொண்டிருக்கிறோம், பாபா எப்பொழுதுமே சொல்றது இல்லையா. பாபா சமிக்கைகள் கொடுப்பார். மனிதர்கள் இந்த அதுவும் ஒரு நட்பு அவசியம். மனிதர்களையும் நண்பர்கள் முக்கியம், ஆனால் அது உங்களை வந்து முன்னேற்ற நண்பர்களாக இருக்க வேணும். ஏன் இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு பாபா சொல்லியிருந்தார், மதுவனத்துல முன்னுக்கு இருந்தவர்கள் எல்லாமே தாதிமார்களாக இருப்பார்கள் இல்லையா. முன்னுக்கு அந்த நேரத்துல பாபா சொல்லியிருக்கார், நீங்க வந்து அம்மாவுக்கு வந்து நீங்க சொல்லுவீங்க இல்லையா, எங்களை பற்றி ஒரு காட்சி கொடுங்கோண்டு, அம்மா வந்து ஒரு சித்திரம் காட்டுங்கோண்டு. அப்போ எந்த அளவுக்கு நான் வந்து முன்னேறி இருக்கிறேன், நான் இன்னும் என்ன செய்ய வேணும். அப்போ பாபா சொன்னார் இன்றைக்கு முரளியில, நீங்க யாரையும் எதையும் கேட்க வேண்டியதில்லை. உங்களுடைய ஸ்திதி, உங்களுடைய சுயராட்சிய அதிகாரியாக இருக்கிற அந்த ஸ்திதி வந்து
உங்களுக்கு தெளிவான உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெளிவான காட்சியை கொடுக்கும். நான் உண்மையாகவே சர்வ சக்தி வாய்ந்தவராக இருக்கிறேனா என்னுடைய எண்ணம், வார்த்தை, செயல்கள்ல. அதனால அந்த தெளிவான படம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்களை பற்றிய தெளிவான படம். நான் உள்ள போய் சோதிச்சு பார்க்க வேணும் எனக்கான படம். நான் என்னை பற்றிய என்னை பற்றி தான் நாங்கள் சோதிச்சு பார்க்க வேணும் இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு நான் முன்னேறேன், எந்த அளவுக்கு நான் முன்னேற வேண்டி இருக்குது, அப்போ நாங்க அதை சிந்திச்சு பார்க்கலாம். தீதியினுடைய திருஷ்டி எப்பொழுதுமே சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அப்ப அது அவர்களுக்கு அந்த மாதிரி அவர்களுடைய தீதி எப்பொழுதுமே எல்லாருக்குமே உதவி செய்வர்களாக இருந்தார்கள். அதனால முக்கியமான குணாதிசயங்கள் தீதியுடையது. அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பணிவும் இருந்தது அவர்கள்ட்ட. தீதியுடைய பணிவு எப்பொழுதுமே திருப்தியாக இருப்பார்கள். அவர்களை முன்னுக்கு வச்சுக்கொண்டு தான் திருப்தியாக இருப்பார்கள். அவர்களுடைய பாகம் என்னவாக இருந்தான்னு சொன்னால் பராமரிக்கிறதும் ஒத்துழைக்கிறதும். அவர்கள் எப்பொழுதுமே பின்னுக்கு இருந்து கொண்டு பராமரித்து கொண்டிருப்பார்கள். அதனால அதற்கு அவர்கள் எப்பொழுதுமே முன்னுக்கு 108 அல்லது இதுல முன்னுக்கு போய்கொண்டே இருப்பார்கள். அப்ப அதுதான் அங்க அவர்களுக்கு முக்கியமாக இருந்தவர்கள். பாபாட்ட வரும் பொழுது சமர்ப்பணம் ஆகிறதுக்கு பாபா எப்பொழுதுமே நடைமுறை ரீதியில யக்கியத்தினுடைய பயிற்சி கேட்கும் பொழுது தீதி எப்பொழுதுமே முன் தாதி ஜானகி எப்பொழுதுமே பின்னுக்கு இருந்து செயல்படுவார்கள். அவர்களை தெரியும்வர்களுக்கு அது தெரியும். பாபா எப்பொழுதுமே சொல்றது பராமரிப்புக்காக தாதிட்டு அனுப்புவார்கள். மும்பையா இருக்கலாம். நாங்க மும்பையில நீண்ட காலம் இருந்தோம். அப்போ யார் நன்மை பெறுவார்கள் நினைச்சாலும் அவர்களை பாபா அனுப்புவார். நீங்க பூனேக்கு போங்க. பூனேல சின்ன நகரம். அப்போ அந்த நேரத்துல அப்போ அந்த நேரத்துல பூனேல தான் இந்த தாதி இருந்தார்கள், தாதி ஜானகி. அப்போ பாபா அனுப்புவார் அவர்களை தாதி ஜானகிட்ட. அவர்கள் நீண்ட காலம் அங்க இருந்தார்கள். அதுக்கப்புறம் அதாவது சேவைக்கான கருவியாகவும் ஆக்கினார்கள். அதனால பாபாவுக்கு தெரியும் யார் யாரு எங்கெங்க அனுப்ப வேணும்ன்றது பாபாவுக்கு தெரிஞ்சதுனால அவர் எப்பொழுதுமே அனுப்புவார். அப்ப பாபாவுடைய சமிக்கையை நீங்க பின்பற்றினால் அது உங்களுக்கே உங்களுடைய பாகம் என்னன்றது தெரியும். கடைசி விஷயம் உண்டு. நேற்று நாங்க ஒரு விஷயம் பேசினோம். டீச்சர்ஸ் ரிட்ரீட் ஆக்ஸ்போர்ட்ல அகநோக்கும் ஆத்ம உணர்வும் பற்றி. அதனால ஒரு பக்கத்துல ஆத்மா பற்றி, இன்னொரு பக்கம் சில முகமூடியில் நாங்கள் உரிக்க வேணும் இல்லையா? என்றால் தனித்தன்மை என்றது, அப்ப அடையாளம், எங்களுடைய அடையாளம் என்ன என்றது இருக்குது இல்லையா? அப்ப நாங்க உங்களுக்கு தெரியும், நீங்க இப்ப பாபாட்ட வரும் பொழுது மரணிச்சு வாழ்றீங்க. நிறைய விஷயங்களை நீங்க விட்டுட்டு தான் வாழ்றோம். ஆனாலும் இந்த மரணம் என்றது உடனடி மரணம் கிடையாது. எல்லாமே இறந்துட்டு உடனே ஒரு சரத்தை விட்டுட்டு போறது மாதிரி இல்ல. நாங்க இங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மரணிக்க வேண்டி இருக்குது இல்லையா? அப்ப சில பேர் உடனடியாக மரணிச்சு வாழ்றார்கள், உடனடியாக எல்லாத்தையுமே விட்டுட்டு. ஆனால் நாங்க பாபாட்ட வரும் பொழுது சில விஷயங்களை நாங்க விட்டுறோம். ஆனால் சில விஷயங்கள்ல நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால், சேவையில சரி அல்லது
இதுல நாடகத்துல எங்களுடைய பாகம் என்னன்னு சொன்னா, நாங்க இறைவனுடைய குழந்தையாக இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு இருக்க வேணும். ஆனால் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, எங்களை அடையாளப்படுத்துறோம். நான் இந்த சேவை செய்யறதுல, அல்லது என்னுடைய அந்த அந்த மாதிரி எங்களை அடையாளப்படுத்த பார்க்கிறோம். எங்களுடைய உண்மையான அடையாளம் அப்ப வெளிப்படையான பாகங்கள் நாங்க நடிக்கிறோம். ஆனால் அதின் அடிப்படையில எங்களை அடையாளப்படுத்தக்கூடாது. நாங்க இங்க பாபட்ட வரும் பொழுது என்ன செய்யறோம்னு சொன்னா, எங்களுடைய பழைய அடையாளங்கள் அழிஞ்சு போகுது. ஆனால் பிறகு என்ன செய்யறோம்டா, இங்க இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நாங்கள் அடையாளப்படுத்துறோம். அப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு நீண்ட பயணம். அதனாலதான் சாக்கார முரளிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆஹ் 6 தரமாவது ஒரு முரளியில பாபா சொல்லுவார், நீங்க ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா? அந்த விழிப்புணர்வில், ஆத்ம உணர்வினுடைய விழிப்புணர்வில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா நீங்க ஆத்மான்ட்டு? அப்போ திரும்ப திரும்ப பாபா அதை சொல்லிக்கொண்டே இருப்பார் இல்லையா? சில முரளிகள் இப்ப நாங்க கேட்கிறோம் 6 தடவை இல்ல 12 தடவைகளுக்கு மேலேயும் பாபா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அஹ் ஒவ்வொரு சில நேரம் ஒரு பந்தியிலேயே பாபா சொல்லுவார் இல்லையா? ஒவ்வொரு பந்தியிலையுமே நீங்க ஆத்ம உணர்வில் இருங்கோ, ஆத்ம உணர்வில் இருங்கோ, நீங்க ஆத்மாண்டு ஞாபகப்படுத்துங்கோண்டு என்று சொன்னால் அது மிக முக்கியம் இல்லையா? ஆனால் அது மறந்து போயிடுது. ஏன்னு சொன்னால் 2500 வருடத்தினுடைய எங்களுக்கு இது இருக்கிறதுனால பாபா சொன்ன அந்த பாகத்தை பற்றி நீங்க நினைக்கிறத விட நீங்க ஆத்மா என்ற அந்த விழிப்புணர்வுல இருக்க வேணும். அதுதான் மிக முக்கியம். அது மிக முக்கியமானது. அப்ப அதற்கான அஸ்திவாரம் என்ன, அந்த பணிவு, அதெல்லாமே மிக முக்கியம். ஓம் சாந்தி.